மாத சம்பளம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 12,990 நான் எப்படி டீல் பண்ணேன்னா, அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து களப்பறிச்சிட்ருக்காங்க. அந்த பேங்க்கில் இருக்கும்போது அந்த 12,990 ஒரு 10 ரூபா சேர்த்து 13,000 ஆக்கி அந்த பேங்க்கிட்ட சொன்னால் எனக்கு வந்து 10 ரூபா கட்டாக தாங்க, 13 கட்டு எதுக்குன்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு வேணும் தாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அது அப்போ வந்து 13 கட்டு 13,000 ரூபாய்க்கு 10 ரூபா கட்டுன்னா ஒரு கட்டு 1000 ரூபா, 13 கட்டு கொடுத்து ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த மஞ்சள் பையில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்தேன். சர்ப்ரைஸாக எங்கள் அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வரும்போது பார்த்தா அதே ஓலை குடிசை வந்த பிறகு முன்னாடியே வந்துட்டேன். எங்கள் அம்மா களப்பறிச்சிட்டு வந்தாங்க. அந்த கைத்து கட்டில் நான் படுத்திருந்தேன். வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி. என்னப்பா வந்துட்டியாப்பா? ஆமாம் பாப்பா சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மாவை அழைச்சிட்டு போய் சாமி மடத்துக்கு வாமான்னு சொன்னேன். அப்போ சாமி மடத்துக்கு சின்ன ஒரு ஃபோட்டோலாம் வச்சு அங்கே வந்தாங்க. கையை நீட்டுமான்னு சொன்னேன். 2 கையை நீட்டுங்கன்னு சொன்னேன். 2 கை நீட்டினாங்க. பையில் என்னப்பான்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லலை. நீ கையை நீட்டுமா அப்படின்னு சொன்னேன். கையை நீட்டினாங்க. என்னடா புள்ள புதுசாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த பையிலேருந்து ஒரு கட்டு 10 ரூபா 10 ரூபா கட்டது கையில் வச்சேன். 2 கையில் இப்படி பார்க்குறாங்க. என்னப்பா நான் என்னுடைய மாத சம்பளமானேன். அதாவது அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் தாதாரியாக ஊற்றுது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு 200 நாள் வேலை உழைப்பு 5 ரூபா களப்பறிச்சாங்க. இப்போ 1000 ரூபா நாங்கள் அம்மாவுக்கு கொடுத்தோம் ஒரு கட்டு. 200 நாள் வேலை இருக்கிறது வந்து ஒரு கையில் கொடுக்கும்போது அவங்களால வேலை கிடைக்காம 200 நாள் சம்பளத்தை யார் கொடுத்தா எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அது மாதிரி அவங்களுக்கு அப்படியே யோசிக்க, என்னப்பா சம்பளமாங்கிறாங்க. ஆமாம்மா இவ்வளோதாங்கிறாங்க. ஒரு கட்டு வைக்கும்போது 13 கட்டு அவங்களுக்கு தெரியாது. சர்ப்ரைஸால இருக்கு. ஒரு கட்டு வைக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு பிறகு வந்து 2வது கட்டு 3 4 5 6 7 8 9 10 11 12 13 எங்கள் அம்மா முகத்தை பார்க்குறேன். கொட்டுறாங்க அழுக. ஆனந்த கண்ணீர். என்னப்பா இவ்வளோதாப்பா சம்பளம்? ஏம்மா உன் மகனுக்கு மாதந்தோறுமா இந்த பணம் உனக்கு தர்றாமா, மாதந்தோறுமா, நீ கவலையை விடுமா, களப்பறிக்கிறத விடுமா அப்படி சொல்லும்போது சாமி ராசான்ட்டு அப்படியே கீழே வச்சு என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க பாருங்கள். இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் வந்து பிறந்திருக்கும்போது ஆனந்த அழுகை எல்லா கிராமத்தில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஆனந்த அழுகையில் கட்டி பிடிச்சி அழுத முதல் தருணம் அது ஒன்று தான். புரியுது. அன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல், அக்கா தம்பிங்க எல்லாம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க? அன்றைக்கி அந்த சம்பளம் மாத சம்பளம் இவ்வளோ பணம் வந்துருக்குங்க சார். அன்றைக்கி வந்து பயங்கர ஒரு ஹாப்பினஸ் தான் வருதுங்கும்போது. அன்றைக்கி வந்து சிக்கன் என்ன மட்டன் என்ன, அக்கா ஃபோன் பண்ணி இங்கிட்டு போகிறாங்க, தம்பி அங்கிட்டு ஓடுறாப்புல, சிக்கன் எடுத்துருவாங்க, மட்டன் எடுத்துருவாங்க, எல்லாம் வந்து முட்டை, அது முட்டையில் வந்து நாட்டுக்கோழி முட்டை வாங்கணும். ஸோ வந்து ஒரு பெரிய விழா மாதிரி பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. அந்த தருணங்கள் இந்த மகிழ்ச்சி வந்து ரொம்ப இன்னும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருந்துச்சு.